4 ஆண்டுகளாக 4000 கோடி ரூபாய் மதிப்பில் பேக்கேஜாக அறிவிக்கப்பட்ட மழைநீர் வடிகால் பணிகள் இன்னும் முடியாமல் நீண்டு கொண்டிருக்க, நிதி பற்றாக்குறையால் சிக்கிய சென்னை மாநகராட்சி தமிழக அரசின் வரலாற்றிலேயே முதல் முறையாக பத்திர வெளியீட்டின் மூலம் 200 கோடி கடன் வாங்கும் அளவுக்கு சென்றுவிட்டது. இப்போது அதே மாநகராட்சியில் உள்ள 150க்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மருத்துவர்கள் இல்லாமல் காத்தாடி போல ஆடிக்கொண்டிருக்க, ஆட்சி முடியும் தருவாயில் இப்பொழுதுதான் 155 மருத்துவர்களை ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்க ஒரு மாடல் விளம்பரம் கொடுக்கப்பட்டுள்ளது. தொற்று நோய்கள், மகப்பேறு மருத்துவமனைகள், நகர்ப்புற சுகாதார மையங்களில் பணியமர்த்தப்படும் என கூறப்படும் இந்த திட்டம் நிரந்தர நியமனம் இல்லை என்றும், ஒப்பந்த காலம் முடிந்ததும் தொடரும் உத்தரவாதமும் இல்லை எனவும் அறிவிக்கப்படுவது இந்த அரசின் பொது சுகாதாரத்தில் நிலவும் அவலங்களை எடுத்துரைக்கிறது. தேர்தல் தேதிகள் நெருங்கியதும் அறிவிப்புகளை வெளியிட்டால் மருந்தில்லா மருந்து கடைகளையும் மருத்துவரில்லா மருத்துவ மையங்களையும் மக்கள் மறந்து விடுவார்களா என்ன?